ஹாய் எல்லாருக்குமே குட் மார்னிங். நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். கார்த்தால 4 மணி ஆயாச்சு. நான் பரபரான்னு எழுந்திருந்தாச்சு. என்னென்னா கார்த்தால நேற்றுக்கு வேலை ஒன்றும் இருக்கலை, எல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் ஆக்கினால வேலை இருக்கலை. கார்த்தால இருந்து பெருக்கி விட்டேன், துடைக்கலை விட்டலாம், நாளைக்கு துடைச்சிக்கலான்னு விட்டாச்சு. பெருக்கிற வீடியோ போடல. நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னால் காலங்கார்த்தால உங்களோட பெருக்கிற, நேற்றுக்கெல்லாம் அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தா காலங்கார்த்தால பெருக்கிற வீடியோ பார்க்கண்டி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. சரி, நம்மளால் யாருக்கும் மனசு கஷ்டம் வேண்டாம் இல்லைடா. காலங்கார்த்தால சூளையும் பார்த்துட்டு எப்படி இப்போ, ஆனால் சூளை மகாலட்சுமி சொல்லுவாள், நம்ம ஒரு வீடுக்கு தாமசிக்க போகிறத ஆദ്യം சூளாக்கம் வாங்குவோம். ஆனால் வேண்டாம், நம்மளோட இது நம்மக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்ன சாமிக்கிட்டேயும் கோலம் போட எனக்கு ஆரம்பித்தேன். ஒருத்தர் சொன்னால் சாமிக்கிட்ட கோலம் போடுங்க அக்கா அப்படின்னு. ஆദ്യമெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்ட்டலாம். இப்போ என்னமோ அங்கே இடத்துல சாணங்கள் நிறையா இருந்து திரும்ப இப்போ அதை விருத்தியாக்கிட்டு கோலம் போடுறேன். அப்படியே பால் அடுப்பில் வச்சுருக்கேன். என்னென்னா வயறு கப்ப கப்ப கப்பான்னு எரியிறது. சாமிக்கு வேணுமோ இல்லையோ எனக்கு ஒரு காஃபி உடனே குடிக்கணும்னு ஆயாச்சு. சரி சாமி ரொம்ப இந்த நேற்றுக்கு தான் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகாக சமத்தாக விளக்கேற்றுறேன். இந்த ஷெல்ஃபெல்லாம் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பூவோடு கூட விளக்கு இன்றைக்கி தான் ஏற்றுறேன். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கதைக்கு போவோமா? என்னோடய கதை யாருக்கா போர் அடிக்கிறதுன்னா சொல்லுங்கோட்டலா, நான் நிறுத்தி விட்றேன். நிறைய பேர் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கலை, கதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நன்னாவே இல்லை அப்படின்னு கமெண்டில் பண்ணுங்கோ, நான் நிறுத்தி விட்றேன். அப்படி என்னோடய கோயம்புத்தூரில் ஜிஎஸ்சியில் என் பிள்ளை படுத்துட்டுருக்கான் வாந்தி பேதியில் 3 மாதம். அப்புறம் அந்த கொஞ்ச நாளில் அந்த சர்தி நின்று கொடுத்து, ஆனால் வயரளக்கம் நிற்கவே இல்லைட்டடா. இதுக்காக அனுப்ப டாக்டர் சொன்னால் அரிசி கஞ்சி கொடுங்க. நான் இல்லை, நாங்கள் சோறுனுக்கு அப்புறம் தான் கொடுப்போம், அப்படி 6 மாதம் கோவிலில் சாப்பாடு ஊட்டிட்டு தான் கொடுப்போன்னா. அப்போ உங்கள் குழந்த கிடச்ச மாதிரி தானேண்ணா. ரொம்ப பயமாக இருந்தது. வர்றது குழந்தைகள் ஒரு 1 ஹவர் தான், நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது, அமுல் பேபி மாதிரி இருக்கிற குழந்தைகள் வந்து 1 மணிக்கூர்லேயே செத்து போய்டுறது. இதை பார்த்து கூடையில் என்னென்னா தூக்கின்னு கூட போகிறதில்ல, அப்படியே கூடையில் போடுறா, குழந்தையோட பாடி எடுத்துகிட்டு போகிறா, கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். இது அந்த டைமில் இது ஒரு ட்ரெண்டாக இருந்தது. சர்தியும் வயரளக்கும் பயங்கரமான ட்ரெண்டு, குழந்தைகளுக்கு பாதித்த ஒரு அசுகம். எல்லா இடத்துலையும் இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெட்டை குழச்சி கொஞ்சம் சர்க்கரை போட்டு அப்படியே குழந்தைக்கு கொடுத்து விட்டேன். சர்க்கரைன்னா அந்த ஜிலேபி வெல்லம், அது கொஞ்சம் இதாக்குவா சொல்லுவாள், ஜீரா சொல்லுவாள் இல்லைலா, அது கொஞ்சம் வயரளக்கத்தை நிறுத்தும்னு சொல்லுவாள். ப்ரெட்டுக்குள்ளே அதை போட்டு கொடுத்தா ஒரு 2 நாள் கொடுத்தேன், டக்குன்னு நின்றுடுத்து. நின்னதும் அவள் சொன்னால் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அவளுக்கும் போயிருந்தாயாச்சு, எனக்கும் போயிருந்தாயாச்சு. அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி ஆற்றுல வந்தோம். அப்பா சமாதானமாச்சின்னு நான் எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் நான் போகவே மாட்டேன், என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களோட சப்போர்ட்டும் இல்லை. 1 மாதம் அதுக்குள்ளேருந்து நான் வெளியிலேயே வர முடியலை, அப்படி ஒரு கஷ்டகாலம். சரி சொல்லிவிட்டு அதான் சொன்னேன், கஷ்டகாலம் வரத்த மூட்டை கணக்கில் தான் வரும், கொஞ்சமொன்றும் இல்லை. இப்படி நம்மளை விடாக்கி தொடர்ந்து வந்து கஷ்டகாலங்கள் வந்துட்டே இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 4 நாள் தான் ஆச்சு. அவனுக்கு அங்கே நிறைய ட்ரிப்ஸ் ஏற்றினால அந்த சளி இருக்குல்ல, ஜலதோஷம் நெஞ்சில் வந்து கொடுத்து, மூச்சு கிடைக்கிறது இல்லை குழந்தைக்கு, மூச்சு அடைச்சி விடுத்து. நான் சொன்னேன் என்னால் முடியாது, நான் ப்ரைவேட்டில் கொண்டு போகிறேன்னு. இன்றைக்கி மாதிரி ஒன்றும் அன்றைக்கி வந்து முன்னாடியே பைசா கட்டணும், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் திரும்பி வரத்த கட்டணும், நீங்கள் என்ன வேணுமா பண்ணுங்க சொல்லி நான் போய் அட்மிட் ஆகிட்டேன் ப்ரைவேட்டில், வரதராஜா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஹோப் காலேஜில். அப்படி கட்டி ஆஸ்பத்திரியானே இவர் என்ன சேர்த்தாச்ச வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் சேர்த்து, என்னால் முடியலை சொல்லிவிட்டு அந்த காலத்துலேயே ஒரு 3000 ரூபாயோ 4000 ரூபாய் ஆகிடுது. ஒரு 4-5 நாள் அவனை அங்கே வச்சுட்டு 4 ரூபா 5 ரூபா ஆயாச்சுண்ணா. எங்கேருந்தோ ரெடி பண்ணி கொடுத்தாரு, எங்கே ரெடி பண்ணி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து என்னால் முடியலைன்ட்டேன். அத்தனை கஷ்டம், படாத கஷ்டம் நான் பட்டிருக்கேன் ஜீவிதத்தில். ஒரு ஆயுசுக்கு பட்ட கஷ்டத்தை ஒரு 4-5 வருஷத்தில் நான் பட்டுவிட்டேன். போருன்னு ஆகிடுது. ஏண்டா கல்யாணம் பண்ணினோம், ஏண்டா காதலித்தோம், இப்படியோ ஒரு கஷ்டம்னா அப்படி கஷ்டம் அப்படின்னு ஆகிடுது. உடம்பளவிலையும் சரி, மனசளவிலையும் சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன். பார்த்தலாம் அழகாக இருக்கா சாமி, சூப்பராக இருக்கா, சமத்து குடம் தானே நான். பாருங்க, ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்க ஓட்டேலா.
மேலே அந்த கேப்பில் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டணும் சாமியோடு. சரி காப்பி குடிப்போம். புள்ள வரத்துக்கு இந்த எப்போவுமே இந்த ஒரு வாரம் ஒரு ஆഴ്ചக்கு அவன் 6 மணி அந்த மாதிரி தான் வருவேன்னு சொன்னான். நம்ம ஃபஸ்ட்டு காப்பி ரிலாக்ஸாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி குடிக்கிறேன். வரையில் ஆறாது வாங்கோ சுட சுட ஃபில்டர் காஃபி, சுமோ காஃபி எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குட்டல. அப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்னமோ பண்ண போகிறோம், அது பேர் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் பட்டரை போட்டேன், பட்டை, அந்த இலை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டேன். போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டேன். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்ட்டலா. பொன்னிறமாகணும். எப்போவுமே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா எந்த கறி வச்சாலும் அதில் ஒரு வெங்காயத்தோடு வாசனை வரும். அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சப்பொடி இத்தனையும் போட்டாச்சு. ஜீரகப்பொடி இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை. போட்டுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும், சூப்பராக ஆகும்ட்டலா. அப்படி தான் நினச்சின்னு இருக்கேன், பார்ப்போம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா வதங்கி இருந்து அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை பட்டாணி நான் சொன்னேன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு, அதுலேருந்து எடுத்து நல்லா அது 2 கொதி கொதிச்சாலே அது வந்துவிடும். சுடு வெள்ளத்தில் போட்டு 2 கொதி வச்சேன்னா அப்படி சூப்பராக இருக்கும் கறி. பார்த்தெல்லாம் நல்லா கிரேவி மாதிரியாக இருந்தது, சூப்பராக இருக்குது. நானும் என்னமோ என் பிள்ளைக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பண்ணினேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் சொன்னான், அம்மா செம்ம சூப்பராக இருக்குன்னு. எனக்கே ஆச்சரியம். என்னென்னா அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, யூஏ சான்றிதழ் அப்படி தானே அவனோட சர்டிஃபிகேட் இருக்கும். கொஞ்சம் பட்ரு பாக்கி இருந்து அதை எதுக்கு பாக்கி வைக்கணும்னு சொல்லி அதே அதோட தலையில் கொட்டினேன். அப்போ வாங்கோ சப்பாத்தியும் கறியும் சாப்பிடலாமா? நானும் என்னமோ நினச்சேன், நான் பூண்டு போட மாட்டேன்ட்டலாம், கார்லிக் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது எல்லாமே சமைப்பேன் நான். அப்போ வாங்கோ சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஹாவ் எ நைஸ் டே.